என் என் இனிய தமிழ் மக்களே, நிறைய பேர் இந்த பத்திரிகையாளர்கள் வந்து பேசுகிறாங்க இல்லையா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரியன் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. ரொம்ப புத்தாலித்தனமாக பேசுகிறதாக நினைத்து கொண்டு பேசுகிறார். கடை விரிப்பார் கொள்வார் இல்லை ஏடிஎம்கேயோட கூட்டணி. அவருக்கு ஒன்றும் புரியல. இப்போ மாதம் ஆகஸ்ட் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 1, 2, 3, 4, 5ன்னு மாதம் நிறையா இருக்குது. பிப்ரவரி, மார்ச் வாசலில் இவர் சொன்னதுக்கெல்லாம் வேறு ஏதாவது வந்து விழும். அது அவருக்கும் தெரியும். இருந்தாலும் பணம் வருதில்லை, அதனால் ஏதாவது சொல்ல தான் சொல்லுவார். அதே மாதிரி இன்னொன்று, இந்த கட்சி மாறுறவங்கெல்லாம் வந்து இப்போது மைக்ரேட் பண்ணிட்டு போயிருக்கார் இல்லையா மைத்ரேயன். அதுக்கப்புறம் அந்த ராஜா, இன்னொரு ராஜா, அவர்கள்லாம் போயிருக்காங்க இல்லையா. அவங்கெல்லாம் அதாவது ஜெயிச்சிரும் டிஎம்கேவுடைய கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி தோத்துடும் அப்படின்ட்டுலாம் போல. அவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்காதுன்னு டெஃபினட்டாக தெரிஞ்சு போச்சு. அதனால் போகிறாங்களே ஒழிய நாட் பிகாஸ் ஆஃப் டிஃபீட்டு வின்னெல்லாம் இந்த பஜனைலாம் இல்லை. எனிவே, இது எனக்கு மனசில் பட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரியன், அப்புறம் அண்டா வேல், என்ன அவர் என்ன பேர் மறந்து வச்சு, எனக்கு வேல்னு ஏதோ முடியும். நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவோ ஒரு 10-15 பத்திரிகையாளர் இருக்காங்க. வரிசையாக திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, கடை விரிப்பார் கொள்வார் இல்லைன்னு. பாருங்கள் எல்லாம் ஆப்பு இருக்குது, ஜனவரி பிப்ரவரியில் இருக்குது. இப்போவும் திருப்பியும் சொல்கிறேன், எவ்ரிபடி இஸ் அண்டர் எஸ்டிமேட்டிங் எடப்பாடி பழனிசாமி. அது அப்புறம் ஹி வில் ஹேவ் அ ஃபைனல் லாப். முதல்ல யார் ஜெயிக்கிறாங்கிறது இல்லையா, கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். God bless all.